ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, மங்களகரமான இந்த நல்ல நாளின் காலை வேளையிலேயே உனக்கான வெற்றி செய்தியோடு தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். கண்டிப்பாக நான் சொல்கிறத நீ முழுசாக கேட்டு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா இந்த நாள் உனக்கான நல்ல நாளாக மாற வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்றைக்கும் நீ வாய்ப்பை தவற விட்டுட்டீனா அதிர்ஷ்டம் உன்னை விட்டுட்டு வேறு ஆளுக்கு போயிடும். இன்னைக்காவது உன் வீடு தேடி வந்து நான் கொடுக்குற அதிர்ஷ்டத்தை தவற விடாமல் சரியாக பிடிச்சிக்கோ. எதையுமே நான் நேரடியாக வந்து கொடுக்க மாட்டேன். ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயத்தில் வாய்ப்புகளாக நான் அதை உருவாக்கி கொடுப்பேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல நாளாக, சந்தோஷமான வெற்றியை தரக்கூடிய அதிர்ஷ்ட நாளாக இருக்கும்னு நம்பு. உன் வாசல் படியிலேயே என்னுடைய வேல் எப்போதும் உனக்கு துணையாக பாதுகாவலாக தான் இருக்குது. இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கும், நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பி. அதில் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றியை நான் உன் கைகளிலேயே கொடுத்துட்றேன் என் செல்லமே. தீய சக்திகளோ திருஷ்டிகளோ உன் இல்லத்தை அண்டாத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருந்து பாதுகாக்க போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் முகத்தில் பொன் சிரிப்பை வரவழைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கைனா சோதனைகள் வரத்தான் செய்யும். அதை கண்டு துவண்டு போகாதே. உன் கண்ணீரை துடைக்க நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எப்போ மனசார சிரிக்கிறியோ அப்போதே உன் கவலைகள் எல்லாம் மறைஞ்சு போய் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். எப்போதும் சும்மா பேருக்காக கடமைக்காக அடுத்தவங்களை பார்த்துட்டோமேங்கிறதுக்காக சிரிக்காம மன சந்தோஷத்தோட உண்மையாக நீ சிரிச்சினா அந்த சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமே கண்டிப்பாக உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றிருமே செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து தான் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். வெற்றி செய்தியோட நீ சந்தோஷமாக வாழப்போறன்ற நல்ல செய்தியோட தான் நான் உனக்கு துணையாக இருக்க வந்திருக்கேன். இனி எல்லா நாளும் எப்போதும் புன்னகை முகமாக நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் செல்லமே. உன் மனசில் இருக்க பாரங்களையெல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சிரு. இந்த உலகத்தில் உனக்காக யாரும் இல்லை. நீ கலங்கும் போதெல்லாம் உனக்கு தந்தையாக இருந்து உன்னை தாங்கி பிடிக்க நான் வருவேன். இப்போதும் அதன்படி தான் உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்துவதற்காக, உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கேன். விதினால் உனக்கு சோதனைகள் வந்திருந்தாலும், அடுத்தவங்க செய்த சதியால் உனக்கு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் உன் கண்ணீரை தொடச்சி உனக்கு நல்ல வழிகாட்ட நான் வந்துட்டேன் பத்தியா. நான் இருக்கும் வரைக்கும் எந்த குறையும் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்க விடவே மாட்டேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கலங்க வேண்டாம். ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்ட. இனிமேலும் போராட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உனக்கு நிழலாக உற்ற தோழனாக நான் இருந்து உன்னை பாதுகாக்க போகிறேன். உனக்கு தோள் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? சுமக்க முடியாத சுமைகளையும் பாரங்களையும் இந்த அப்பன் முருகனின் பொறுப்பில் விட்டுட்டு பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோடு இரு. யாமிருக்க பயமேங்கிற என்னுடைய வாக்கு உனக்காகவே சொல்லப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லவே. விதி உன்னை சோதித்தாலும் என்னையே கதின்னு நம்பி வந்திருக்க உன்னை நான் ஒருபோதும் கைவிட்டுட மாட்டேன். உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய ஆளாக, வலிமை உள்ள ஆளாக மாற்ற போகிறேன். எத்தனையோ இரவுகள் சரியாக தூங்காமல் நிம்மதி இல்லாமல் நீ தவிச்சிருக்கிறது எனக்கு தெரியும். அத்தனை இரவுகளுக்கும் ஒரு முடிவு கட்டி முற்றுப்புள்ளி வச்சு தான் இந்த விடியலை உனக்கான வெற்றி விடியலாக மாற்ற வந்திருக்கேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை பார்த்து நீ பயப்படவே வேண்டாம். நிறைய கஷ்டப்பட்டு போராடி இப்போ நீ ஓரளவுக்கு தைரியமுள்ள வலிமையுள்ள ஆளாகத்தான் மாறியிருக்க. என் வேலும் இனிமேல் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்துரும். தீய சக்திகளோ பொறாமைகளோ தடைகளோ எந்த விதத்திலும் உன்னை நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் பாதையை சீரமைச்சு உனக்கான வெற்றிகளை கொடுக்குறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்துட வேண்டாம். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். இப்போது இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக இருக்குதேன்னு கவலைப்படாத. நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் பார்த்துட்டு தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கேன் என் செல்லமே. யாமிருக்க பயமேங்கிறது
வெறும் வாசகமோ வார்த்தைகளோ கிடையாது. இதுதான் உனக்கான பாதுகாப்பு கவசம். யாமிருக்க பயமேன்னு நீ அடிக்கடி என்னை நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீனா இனிமே உன் வாழ்க்கையை நினச்சி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது, பயப்பட வேண்டிய தேவையே இருக்காது. சரியான நேரம் வந்ததால தான் இப்போ உனக்கான வெற்றி கதவுகளை திறந்து வைக்க நான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறிடும். விதை ஒரு நல்ல பெரிய செடியாக மரமாக முளைக்கணும்னா அது மண்ணுக்குள்ளே பொறுமையாக காத்திருக்க தானே வேண்டும். அதே போல் வெறும் சாதாரண உலோகம் கனிமம் வைரமாக மாறணும்னாலும் அது பல வருடங்கள் பொறுமையாக காத்திருந்து தான் ஆகணும். அதே போல தான் இத்தனை காலமாக நான் உன்னை பொறுமையாக காத்திருக்க வச்சிருந்தாலும் இப்போது உன்னை வைரமாக ஜொலி ஜொலிக்க வைக்க போகிறேன். செடியாக மரமாக ஆழ மரம் போல நீ தலைத்து செழித்து வளர்ந்து நிற்கும்படி உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க வந்திருக்கேன். நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகள் இனி ஒருபோதும் வீணாக போகாது. இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற நல்லதை எல்லாம் யாராலுமே தடுத்து விட முடியாது என் செல்லமே. நீ கேட்ட வெற்றியையும் மாற்றத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தான் வந்திருக்கேன். தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை எதிர்கொள்ள தயாராகு. உடஞ்ச விதைகள் தான் மரங்களை உருவாக்கும். முழு விதையை போட்டினா அது முளைக்காது. விதையை உடச்சி போடும்போது தான் அது சீக்கிரமாக முளைச்சி மரமாக மாறுது. அதே போல் மனசு உடஞ்சி போயிருக்க நீ தான் உன்னுடைய வலியும் வேதனையும் தான் நாளைக்கு உன்னை மிகப்பெரிய ஆளாக மிகப்பெரிய வலிமையுடைய மனிதனாக மாற்ற போகுது. மனசுடைஞ்சு போயிருக்கிற உன் வருத்தங்களையும் வேதனைகளையும் நான் சரி செஞ்சு உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. இரத்த உறவுகளை விட நட்புகளை நீ நம்பும்போது, நட்புகள் நல்லவங்களாக இருக்கும்போது அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பாதி கஷ்டத்தை குறைச்சிடும். ஏன்னா உதவிக்கு வராத இரத்த சொந்த பந்தங்களை விட உதவி செஞ்ச நட்புகளும் உறவுகளும் நண்புறவுகளாக இருக்கக்கூடிய நட்புகளும் தான் இங்கே அதிகம். அதனால் நட்புகளை உன் கூட வச்சுக்கோ. நல்ல நட்புகள் உனக்கு கூட இருக்கும்போது நீ வருத்தப்படாமலேயே அவங்க உனக்கான வாழ்க்கையில் உனக்கு உதவி செஞ்சிருவாங்க. உன் வழியை நீ சொல்லாமலேயே உன் வார்த்தைகள் இல்லாமலேயே புரிஞ்சுக்கிட்டு அவங்க உனக்கு உதவி செய்ய வந்து நிற்பாங்க என் செல்லமே. அதனால் உறவுகளை விட நல்ல நட்புகளை உன் கூட வச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். சில சமயங்கள் நீ எதிர்பாராதது நடக்கும்போது அதுக்காக தோல்வி அடைஞ்சிட்டோன்னு உட்காந்து அழுகலாமே தவிர அழுதுகிட்டு அப்படியே தோல்வியவே நினச்சிக்கிட்டு சோர்ந்து போய் நின்றுடக்கூடாது. கண் கலங்கினாலும் அதுக்கப்புறம் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு நோக்கி போய்கிட்டே இரு. ஏன்னா இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களும் ஒரு காலத்தில் தோல்வியை கண்டு கண் கலங்குறவங்க தான். கண் கலங்கிட்டு அவங்க ஒரே இடத்துல நிற்காம அடுத்தடுத்து முயற்சி செஞ்சதால தானே இன்னைக்கு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. நீயும் கண் கலங்கி கவலைப்பட்டு ஒரே இடத்துல சோர்ந்து போய் நின்றுடாம அடுத்து என்ன செய்யணுங்கிறத நோக்கி போய்கிட்டே இரு. யாராவது உன்னை தரக்குறைவாக நினச்சாலோ தாழ்த்தி பேசினாலோ அதை பார்த்து கோபப்படாத. அமைதியாக உனக்கான உழைப்பையும் முயற்சியையும் செஞ்சுக்கிட்டே இரு என் செல்லமே. நீ அமைதியாக உழைச்சது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியாக பேசும். உன் உழைப்பும் உயர்வும் உனக்கான வெற்றியாக மாறி அது உனக்கு எதிராக பேசியவர்களுக்கு கண்டிப்பாக பதிலாக மாறும் என் செல்லமே. உன்னுடைய அமைதியே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும்படி நீ பார்த்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. எப்போதும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சிரிக்க மறுக்காதே. வாழ்க்கைனா கஷ்டம் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதுக்காக சிரிக்காமல் சோர்வா சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டீன்னா எல்லாமே சரியாயிடுமா என்ன? நீ அழுகும் போதும் மனசு உடஞ்சி போகும்போதும் இந்த அப்பன் முருகன் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு உனக்கு தெரியாது. மனசுக்குள்ளே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவு மன அழுத்தமும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி வாழ தயாராக இருக்க வேண்டியது மனிதனாக பிறந்தவனுக்கு அவசியம் அல்லவா? நீ அழுகும் போதெல்லாம் உன் வலியையும் வேதனையும் உணர்ந்து கொண்ட இதயமாகத்தான் உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீ தோற்று போகும்போதும் என் அன்பு பிள்ளையான நீ ஜெயிப்ப. நீ கண்டிப்பாக முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் உயர்வென்ற நம்பிக்கையோடு தான் நான் உன்னை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன். இந்த உலகமே உன்னை மதிக்காவிட்டாலும் கூடிய சீக்கிரம் நீ ராஜாவா ராணியா இந்த உலகத்தில் ஜொலிக்கத்தான் போகிறாய் என் செல்லமே. உன்னை அள வச்ச பிரச்சனைகள் தானே இப்போ உன்னை வலிமையுள்ள தைரியமுள்ள ஆளாக உருவாக்கியிருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. முதல்ல கஷ்டம் வரும்போது கலங்கின, அப்புறம் நிறைய கஷ்டங்கள் வந்து அதுவே உனக்கு பழகி போய்
இப்போ என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியத்தையும் துணிச்சலையும் வலிமையையும் பக்குவத்தையும் கூட உனக்கு கொடுத்துருச்சு பத்தியா. இந்த வலிமை தைரியம் பக்குவம்லாம் உனக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் சில பிரச்சனைகளை உனக்கு கொடுத்தனே தவிர நீ கஷ்டப்படணும் நான் ஒருபோதும் நினச்சது கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இந்த அனுபவங்கள் எல்லாம் வந்தாதான் அவன் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதை தாண்டி ஜெயிச்சு அந்த வெற்றியை தக்க வச்சுக்க முடியும். ஒரு முறை ஜெயிக்கிறது பெருசு இல்லை, ஒவ்வொரு முறையும் நீ ஜெயிக்கணும்னா வெற்றி உன் கையில் நிரந்தரமாக தங்கணும்னா அதுக்கு முன்பாக நீ தைரியமுள்ள வலிமை உள்ள பக்குவம் கொண்ட ஆளாக மாறணும். என் மேலே நம்பிக்கை வச்ச யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொன்னது இப்போ உனக்கு புரியுதா? எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை தாண்டி நீ இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி நான் செய்வேன். இந்த உலகம் கூடிய சீக்கிரம் உன் பேரை சொல்லி பெருமைப்படுத்தும். நீ எப்போதும் தலை உயர்த்தி தைரியமாக நடக்கணுமே தவிர தோல்விகள் உன்னை பலவீனமாக்க விட்டுவிடாதே. தோல்விகளை தாண்டி நீ பலமுள்ள ஆளாக வீரநடை போட தயாராகு. உன்னை வலிமையாக்கி உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லவே. இரவு பொழுதில் இருள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். மாலையிலிருந்தே இரவு பொழுது இருளாக ஆரம்பித்து கடைசியில் இருள் ரொம்ப அதிகமாக அடர்த்தியாக ரொம்ப இருட்டாக மாறுதுன்னா அது விடியல் வரப்போகிறதுக்கான அறிகுறிகள் தான். இப்போ புரியுதா? இருள் அதிகமாக வருவதே விடியல் வருவதற்காக தான்ட்டு. உன் வாழ்க்கையிலையும் இப்போது இருள் அதிகமாக இருக்குது, பிரச்சனையும் கஷ்டமும் அதிகமாக இருக்கேன்னு சொல்லி கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் விடியல் வர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ நினச்சதை விட இன்றிலிருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு மிக அழகாக சிறப்பாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ அமைதியாக முன்னேற தயாராகு. நீ கண்ணீர் விட்ட இரவுகளும் கவலைப்பட்ட நாட்களும் முடிஞ்சு போய் இன்று முதல் உனக்கான வாழ்க்கை மிக அழகானதாக வெற்றி உடையதாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம்.